This video is sponsored by BuyMote. BuyMote is one of the shopping app. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் முள்ளங்கி பற்றி பார்க்க போகிறோம். முள்ளங்கியோட இங்கிலீஷ் நேம் வந்து ரேடிஷ்னு சொல்லுவோம். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முள்ளங்கியில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்தும் இருக்குது. குறிப்பாக உடம்பு ஒல்லியாகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் இருக்க நார்ச்சத்து சீக்கிரமாக பசிக்காமல் பார்த்துக்கும். அதனால நம்ம கம்மியாக சாப்பிடலாம். உடல் எடை கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இன்னு பல சத்துக்கள் இதில் இருக்குது. நாள்பட்ட நோயை கூட முள்ளங்கி சாப்பிட்டா குணமாகும்னு சொல்லுவாங்க. நம்ம இதயத்துக்கு இது ஒரு கவசம்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நார்ச்சத்து இருக்கனால வெயில் காலத்தில் முள்ளங்கியை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும். முள்ளங்கி சில பேருக்கு பிடிக்காதவங்களுக்கு அவங்க எப்படி சாப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். முள்ளங்கி சட்னி வச்சு கூட கொடுக்கலாம். சாம்பாரில் முள்ளங்கி போட்டு கொடுக்கலாம். இல்லைனா முள்ளங்கி பொரியல் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா முள்ளங்கியில் சால்ட்டு போட்டு பெப்பர் போட்டு கொடுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக சாலட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி குழந்தைகள்லேருந்தே கொடுக்க ஆரம்பித்தா எல்லாருக்குமே கண்டிப்பாகவே பிடிக்கும். முள்ளங்கி வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த சால்ட் போட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக முள்ளங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் முள்ளங்கி மேலே இல்லை, அந்த கீரையை மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும். கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கும் முள்ளங்கி கண்டிப்பாக உதவுது. மறக்காமல் அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக முள்ளங்கி எடுத்துக்கணும். முள்ளங்கியில் நிறைய சத்து இருக்குது. நம்மளை உடம்பு குறைக்கிறதுக்கும் எந்த எக்ஸசைஸும் செய்யாமல் வீட்டில் உட்காந்தே குறைக்கலாங்கிறதுக்காக முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம். அப்போ தான் முள்ளங்கியோட எஃபெக்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கண் நல்லாவே தெரியும்னாலும் நமக்கு கண்டிப்பாக முள்ளங்கி சாப்பிடணும். முள்ளங்கியை சாம்பாரில் வெட்டி போட்டு சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது. ஆனால் ரொம்ப வேக வச்சு சாப்பிடக்கூடாது. அதில் உள்ள சத்துக்களை நமக்கு கிடைக்காம பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா தான் முள்ளங்கி நல்லாயிருக்கும். முள்ளங்கியில் விட்டமின் சி இருக்குது. அதனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களை அது சீக்கிரமே சரி பண்ணும். இதில் கலோரியும் கம்மி. அதனால தான் உடல் எடையை இது குறைக்குது. நாள்பட்ட நோய்களையும் நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும்னா முள்ளங்கி ஒரு நல்ல மருந்து. கண்டிப்பாக நாள்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க முள்ளங்கியை தினமும் சாப்பிட்றதும் நல்லது. இல்லைன்னா வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம முள்ளங்கி எடுத்துக்கணும். அதுவும் வெயில் காலத்தில் சொல்லவே வேணாம். முள்ளங்கி, சவுசோ இந்த மாதிரி நீர்க்காய்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிக்காதவங்களும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முள்ளங்கி சாப்பிடுவீங்க. நம்ம இருதயத்தை பலப்படுத்துறதுக்கும் அதில் சுவாச கோளாறுகள் எதுவும் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் நம்ம கவசம் மாதிரி இருதயத்துக்கு யூஸ் ஆகுறது நம்மளோட சாப்பிட்றது நம்ம முள்ளங்கி தான். முள்ளங்கியை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். முள்ளங்கி எடுத்தால் தான் நம்ம இருதயம் பலமாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்றைக்கி நாம் முள்ளங்கி பற்றி பார்த்தோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.